ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினோட அக்காவை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு ஃபெங்கோடைய அப்பா வராரு. அவர் தான் கொஞ்சம் நாளாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா. ஸோ இப்போ அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்காக வர, நான் உனக்காக கொடுத்த திங்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்ல, எனக்கு அது எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் குழந்தைக்காக பண்ணுறது தானே, ஸோ உனக்கு வேணும்னாலும் குழந்தைக்காக தயவு செஞ்சு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் நிறைய பேட் திங்ஸ் உனக்காக பண்ணிட்டேன், அது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஒரே ஒரு முறை சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க அக்காவும் தீர்க்கமாக முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வெளியில் வந்துட்டேன், திரும்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரி ஆக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் நிஜமாவே கேர் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியும், ஆனால் குழந்தை ஹெல்த்தியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு எங்களுடைய அப்பாவும் வாங்கிட்டு வந்திருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கம்பல் பண்ணி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போ இந்த ஃபெங்கோடைய ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னா, இங்கே இவங்க அப்பா வந்து ஃபாலோ பண்ண வச்சு ஒரு ஆள் வச்சு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்து அதை ஃபெங்கிட்டையும் அவங்க அம்மா கிட்டேயும் காட்டிடுறா. ஸோ இன்னும் வந்துட்டு உங்கள் அப்பா இவரோட கான்டாக்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க, ஸோ அதனால தான் இவ வந்து உங்கள் அப்பாவை எப்படியோ பேசி கவுத்தி அவர்கிட்ட இருந்து வீட்டை வந்து எழுதி வாங்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் தாம் தம்னு குச்சிட்டு இருக்கா. அவளை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் வந்து ராசி ஆகிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். பார்த்தா இதுங்க மூணும் இங்கே ஹீரோ வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்குங்க. ஹீரோவும் இங்கே என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு உடனே உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெங் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் உடனே சரி நீ பேசிட்டு வா, நான் ரூமுக்கு போகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட கிளம்பி போயிடுறா. அப்போ இந்த ஃபெங்கும் ஆக்சுவலாக வந்துட்டு ஒன்னையும் ஹீரோனையும் பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன், எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்க. அப்போ தான் இப்போ 3 months ஆகுது, ஸோ செக்கப்புக்கு வந்து இன்றைக்கி தான் நான் முறையாக போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. சரி பரவாயில்ல, அவன் நல்லா ஹெல்த்தியாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இவங்களும் வந்து வைத்தறிச்சலோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஃபெங்கோ, நான் அவங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் எல்லாத்தையுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன், உன் பக்கத்தில் இருக்க பிளேஸ் வந்து எனக்கு கிடைச்சாலே போதும், ஒரு ஃப்ரெண்டாக ஒரு சிஸ்டராக அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹீரோயினும் அப்பப்போ நான் வந்துட்டு பார்த்துட்டு போகிறேனே, அவளோட பேபியை பற்றி எனக்கும் அக்கறை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் விட்டு போட்டு வச்சிடுறா. ஹீரோவும் அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனதும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஃபெங் வந்து இந்த மாதிரி உண்மை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டா, எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசாக வந்து ஒரு ஃபியூச்சர் நோக்கி போகணும்னு நினைக்கிறா, அதனால தான் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோயினும் நீ வேணா முட்டாள்தனமாக அவள் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கோ, ஆனால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ எதுக்காக நம்ப மாட்டேங்கிற, இதில் என்ன தப்பு இருக்குது, அவள் எதுவும் பிளான் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ நல்லா ரிச்சாக சொஃபிஸ்டிகேட்டடான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருக்க, நானும் எங்கள் அக்காவும் அப்பட்டுக்கே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கோம், அப்படி இருந்தப்போ கூட நிறைய பேர் எங்களை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்காக பார்த்தாங்க, எங்கள் அக்காவும் விவரம் தெரியாமல் எல்லாத்தையும் வந்துட்டு அடுத்தவங்களுக்குன்னு சொல்லி விட்டு கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சிட்டா. இப்படி ஒரு வாழ்க்கையில் நாங்கள் சாப்பாட்டுக்கே போராடி வளர்ந்துருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாரை பார்த்தாலும் எனக்கு சந்தேகமாக தான் இருந்துகிட்ருக்கோம், யார் மேலேயும் எனக்கு பார்த்தோன்னெல்லாம் நம்பிக்கை வராது. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக வெறுத்துட்டு இருந்த ஒருத்தி திடீர்னு அப்படியே பல்ட்டி அடித்து மாறுறான்னா உன்னால் வேணால் ஏற்றுக்க முடியும், என்னால் ஏற்றுக்க முடியாது, ஏன்னா நான் அந்த அளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தாகணும் எங்கள் அக்காக்காகன்னு சொல்லிட்டு என்னுடைய வீக் சைடை காட்டிக்காமல் நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்ட் பர்சனாக என்ன நானே உருவாக்கிக்கிட்டேன். அதுலேருந்து என்னால் ஒரு படி கூட இறங்கி வர முடியாது, ஏன்னா எங்கள் அக்காவை ஹர்ட் பண்ண மாதிரியே எல்லாருமா சேர்ந்து என்னையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிருவாங்க, நான் ஒரு விக்டிம் ஆகிறதுக்காக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஹீரோவும் உடனே என்ன நீ நம்பலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் மாத கணக்காக நீயும் நானும் வெறுப்பை மட்டுமே வந்துட்டு மாற்றி மாற்றி பகிர்ந்துக்கிட்டு இருக்கோம், அப்படி இருக்க கட்டத்தில் ஒருத்தன் திடீர்னு பல்ட்டி அடிச்சுட்டு என்னை நம்புன்னு சொன்னால் அது எவ்வளோ வந்துட்டு க்ரேஸியாக இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் ஏன்னா நான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். என்ன லவ் பண்ணுறதா சொல்ல போறியா, அது எப்படி உனக்கு சாத்தியமாச்சு, இத்தனை நாளாக என்னை வந்து பார்த்தாலே அருவருப்பாக இருக்குன்னு சொல்லி வெறுத்துட்டு இருந்தவனுக்கு திடீர்னு எப்படி காதல் வந்து முளைச்சிது அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் நிஜமாவே எனக்கு எப்படி நடந்துச்சுன்னு தெரில, ஆனால் உன்னை லவ் பண்ணுறங்கிறத மட்டும் ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ வந்துட்டு பேபி காக தான் கேர் பண்ணிட்டு இருக்க, அதுக்காக பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைக்கிற, ஒரு தப்பு பண்ணிட்ட, அது மூலமாக நான் கன்சீவ் ஆகிட்டேன், அதனால அந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கில் தான் நீ இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறது எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அவனுடைய லவ்வை வந்து ஏற்றுக்கிறதுக்காக மறுத்துடுறா. இந்த பக்கத்தில் ஃபெங்கோடைய அம்மாவும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுனால ஃபெங்கோட அப்பா வீட்டுக்கு வந்தோடனே அவங்கள பிடிச்சி கத்துறாங்க. அவளோட காண்டாக்ட்லேயே இல்லைன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக போய் பேசிகிட்டு இருக்கீங்க, 2 பேருமா சேர்ந்து ட்ராமா பண்ணுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, நிஜமாவே காண்டாக்டில் இல்லை விரும்புகிறேன், ஆனால் வந்துட்டு அவள் எனக்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆக்சுவலாக உன் பொண்ணுடைய வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஹீரோயினோ இல்லை அவங்க அக்காவோ காரணம் கிடையாது, அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே நீ தான். உன் பொண்ணாவே வந்துட்டு எப்போ வந்து நம்பிக்கையை விட்டுட்டு ஹீரோவை தாண்டி ஒரு லைஃப் வந்துட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு நினச்சாலுமே நீயும் அவளோட ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் விடாமல் அவளை கெடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ரொம்ப வந்துட்டு டிசப்பாயிண்டடாக இருக்கான். ஹீரோயின் வந்து எவ்வளோ தூரம் அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் கேர் பண்ணிக்கிட்டாலும் அவனை நம்ப மாட்டேங்கிறாள்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட இந்த விஷயமா போய் பேசுகிறான். அவங்களுமே வந்துட்டு இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு இல்லை, நீ பண்ணதுக்கு நான் கான்சிக்வன்ஸ்
கான்சிக்வன்சஸ் தான் இப்போ நீ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதே நினைப்போட அங்கே ரூமுக்கு வரான். ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கவும் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அது மேலே சாஞ்சிக்கிட்டு அப்படியே தூங்கி போயிடுறான். நம்ம ஹீரோயின் திடீர்னு கண் விழிச்சிட்டு பார்த்துட்டு 2 பேரும் க்ளோஸராக இருந்தோடனே கத்துறா, நீ கெஸ்ட் ரூமில் தானே இந்த எதுக்கு என் ரூமுக்கு வந்த, எதுக்கு என் பக்கத்தில் வந்து படுத்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் என்னவோ தெரியல ரொம்ப நாள் வந்துட்டு தூங்காம மாதிரி இருந்துச்சு. ஸோ பக்கத்தில் பார்த்தோன்னே தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். அது என்ன கொலை குத்தமா, உன்னோட ஹஸ்பண்ட் தானே நான் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் நீ இல்லைனா தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக தூங்க முடியும், மரியாதை இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் எனக்கு நல்லா தெரியும் நான் பக்கத்தில் இருந்தால் நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே திட்ட வேண்டாம் நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே வெளியிலலாம் போயிடுறான். இப்போ ஃபெங்கு பார்த்தோன்னா நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கா. அந்த சமயத்தில் அவ்வளோ ஹீரோயினுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு பர்ஃப்யூம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நாசியஸாக இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி மைல்டான பர்ஃப்யூம் கொடுத்தோன்னா அவங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன்லாம் குறைஞ்சிடும். அதனால நான் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ்வளோ எனக்கு இப்போ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் விட்டு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரா. அங்கே வந்த உடனே அப்படியே பல்ட்டி அடிக்கிறா. ஹீரோயின் கிட்ட அந்த பர்ஃப்யூமை தூக்கி போட்டு இது ஒரு பர்ஃப்யூம், இதை நீ யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த பர்ஃப்யூம் வந்து என்னுடைய சிக்னேச்சர் பர்ஃப்யூம். ஸோ இதை வந்து எப்போல்லாம் ஹீரோ ஸ்மெல் பண்ணுறானோ அப்போல்லாம் அவனுக்கு என் ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கும். இந்த பர்ஃப்யூம் பற்றி அவன்கிட்ட நிறைய தடவை கமெண்ட் பண்ணியிருக்கான், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீ போட்டுக்கிட்டேன்னா அவனுக்கு என் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்காக தான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுறான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபெங் கிட்ட கேட்க அதுக்கு ஃபெங்கோ இல்லை பர்ஃப்யூம் கொடுக்க வந்தேன் வாங்குறதுக்காக மறுக்கிறா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் புரிய வச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட உடனே அந்த ஃபெங்கு பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த பர்ஃப்யூம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். ஹீரோவும் அங்கிளோட ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ தானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அந்த சமயத்தில் அங்கிள் கிட்ட போயிட்டு உங்களுக்கு எதிராக கொஞ்சம் எவிடன்சஸ்லாம் வந்து கேதர் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பணங்கள் நிறைய நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு அங்கிள் வந்து முன்கூட்டியே என்ன பண்ணியிருக்காருன்னா ஹீரோயின் மேலே பழி போடணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவர் ஒரு வக்கீல் அரேஞ்ச் பண்ணி அப்புறம் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஹீரோயினுக்கு எதிராக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு. ஆக்சுவலாக நீ சொன்னது எல்லாத்துக்கும் வந்துட்டு எவிடன்ஸ்ன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே சப்மிட் பண்ணலை, ஆனால் என்னால் பண்ண முடியும். கடைசி 2-3 வாரத்தில் 5 மில்லியன் படம் வந்துட்டு காணா போயிருக்கு, அதுவும் உன் பேரில் தான் காணா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயின் தான் வந்துட்டு இந்த இடத்துல கம்பெனி படத்தெல்லாம் ரொம்ப சுருட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அதுக்கு வந்து ப்ரூஃப்னு சொல்லிட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸையும் அவனோட லாயர் வந்துட்டு கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு பகீர்னு ஆயிடுது. ஆக்சுவலாக வந்து ஹீரோயினுக்கு ஏற்கனவே அவளோட அசிஸ்டன்ட் வார்ன் பண்ணியிருப்பாங்கல்ல, எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கும் போதேவும் இந்த அங்கிளை நம்பாத ரொம்ப வந்துட்டு மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு இப்போ தான் அது புரிய வருது. அவளோ இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, இங்கே வேறு யாரோ ஏதோ சதி பண்ணிட்டு இருக்காங்க, என்கிட்ட வந்துட்டு யாருமே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் சப்மிட்டே பண்ணலை, பணம் வந்துட்டு குறைஞ்சதையும் என்கிட்ட வந்துட்டு நான் கணக்கில் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோவும் அவளை நம்புறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்கா. ஆனால் அங்கிள் அவளை ஏற்றி விட்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோயினும் வந்துட்டு கண்டிப்பாக நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருந்துட்டு அப்படியே மயக்க போட்டு விழுந்துடுறா. அடுத்தவ கண்மணிக்கிறப்ப பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கா. நம்ம ஹீரோ கொண்டு வந்து அட்மிட் பண்ணி வச்சுருந்துருக்கான். ஹீரோடைய ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அவளை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்துலேயும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா, கம்பெனி ஒர்க்னால தான் இந்த மாதிரி ஆகிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவும் நீ கொஞ்ச நாள் ஒர்க்கை பற்றியெல்லாம் யோசிக்காத, முதல்ல வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் என் பேபிக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்கிறா. உன் பேபிக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் உடம்பு வீக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் நான் தான் அப்போலேருந்து சொல்கிறேன்ல ஓவர் ஒர்க் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, நீ எப்போவுமே ரிலாக்ஸே பண்ண மாட்டேங்கிற, அதனால தான் உனக்கு இப்பெல்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு பிறகு அவளை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அவன் கேர் பண்ணி பார்த்துக்கிறது எல்லாமே வந்து டவுட்ஃபுல்லாக தான் இருந்துட்டுருக்கு. அதனால் அவன்கிட்ட முகம் கொடுத்து பேசுறதையே வந்துட்டு மறுத்துடுறான். அவளை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு அவளுடைய அக்கா, அப்புறம் பாஸ், அப்புறம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த எடிட்டர் பாஸ் வரப்பெல்லாம் நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக வந்துட்டு புறமையில கொந்தளிச்சுக்கிட்டு அவங்க 2 பேரையும் பேசிக்கவே விடாமல் நடு ரோட்டில் கமெண்ட் பாஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை வேற இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறதா பாஸ் கிட்ட சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு வந்துட்டு இங்கே அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். அவங்க அம்மாவும் உடனே ஹீரோயினை பார்த்துக்கிறதுக்காக நான் கூட தான் இருந்தாகணும், 2 ப்ரெக்னென்ட் உமன் ஒரே வீட்டில் இருக்காங்கன்னா பார்த்துக்கிறதுக்கு ஒரு எல்டர்லி பீப்புள் வேணும், ஸோ நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் நீங்கள் எதுக்காக போகணும், எதுக்காக மெனக்கடணும், என்னோட ஒய்ஃப் தானே அவளை நான் கேர் பண்ணி பார்த்துப்பேன், அவளுக்காக நான் போகிறேன் அப்படி சொல்கிறான். இதனால உனக்கு சிரமம்லாம் கிடையாதுல்ல, அப்புறம் நாளைக்கே நான் ஃபோர்ஸ் பண்ணேன் அப்படிலாம் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் டீஸ் பண்ணிக்கிட்டே கேட்க நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நானே வாலண்டியர் பண்ணி தானே போகிறேன், விருப்பத்தோடு தான் போகிறேன், என் பொண்டாட்டியை நான் பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறான். அவனோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வருதுன்னு சொல்லிட்டு அவனோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. நம்ம ஹீரோயினை ரெஸ்ட் ரூமுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புற சமயத்தில் தான் அங்கே ஃபெங்கும் அந்த குரூப்பும் வந்துட்டு வராங்க. ஸோ வந்த உடனே ஹீரோயின் வந்துட்டு எப்படி இருக்கா, அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, என் பேபி சேஃபாக தான் இருக்குது, நீ கவலைப்பட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் நான் அவளை ரெஸ்ட் ரூம் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக இந்த ஃபெங்குக்கு பயங்கரமாக வயிறு எறியதுக்காக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ இந்த அளவுக்கு அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்கிறதெல்லாம் பார்த்து கோபுரத்தை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அவளை அங்கேருந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க.
நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் அவனை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கால, இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் அவன்கிட்ட தெளிவாக பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக அங்கிளோடைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் நான் ஒன்று தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் இல்லையே இத்தனை நாள் உங்கள் அங்கிளுக்காக தானே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், உங்கள் அங்கிளுக்காக தான் சப்போர்ட் பண்ணுறேன்னா நீ என்னை இப்போ சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறது வந்துட்டு ரொம்ப பொய்யான விஷயம் தானே அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கிட்ட பதில் எதுவும் இல்லாமல் இருந்துட்டுருக்கு. ஹீரோயின் அவன்கிட்ட வந்து பதில் எதுவும் வரலங்கிறதுவே கொஞ்சம் வந்து பிரேக் ஆகிடுறா. உடனே அவளும் எனக்கு நல்லா தெரியும் நானும் ஏமாத்துறேன்னு நீ நினச்சிட்டு இருக்க, ஆரம்பத்துலேருந்து என் கேரக்டர் அவ்வளோதான் நீ தான் டிக்ளேர் பண்ணிட்டியே, பணத்துக்காகத்தான் உன்னை கல்யாணம் பண்ண, பணத்துக்காகத்தான் இந்த குழந்தையே பெற்றுக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஸோ நீ சொல்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு வகையில் கரெக்டு தானே வச்சுக்கோயேன், அதுக்காகத்தான் நான் கூட இருக்கேன்னு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டுடுறா. நம்ம ஹீரோக்கோ வந்துட்டு இவ இப்படி பேசுகிறாளே அப்படி பேசுகிறாளேங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்துட்டுருக்கான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னா அங்கிளும் வந்து வீட்டில் ஹீரோயினை பற்றி நல்லபடியாக விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறான். ஸோ ஹீரோடைய அப்பாவும் நாங்கள் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு இருந்தோம், ஸோ ஹீரோயின் நல்லா தான் இருக்கா, அவளோட குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை, சேஃபாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. அங்கிளும் நான் ஆரம்பத்துலேருந்தே அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஓவர் ஒர்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவள் தான் என் பேச்சு கேட்கவே இல்லை. ஹீரோ கிட்ட கூட இது விஷயமா நான் பலமுறை பேசியிருக்கேன், அவள் பேசாமல் ஆஃபீஸ்க்கு வராமல் கொஞ்ச நாள் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தது தான் நல்லது, அட்லீஸ்ட் டெலிவரி வரைக்கும் கூட அவள் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோடைய அப்பாவும் நானும் ஹீரோடைய அம்மாவும் கூட அதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், பேசாமல் அவளை வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படின்னு. உடனே அங்கிளுக்கும் ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. அவரும் இப்போயாவது சரியான முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக, ஹீரோட அம்மாவும் இவர் பேசுகிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என் தம்பியை எப்போவுமே பிடிக்காது, அதனால எப்போ பாரு நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோட அப்பாவும் அந்த விஷயத்த அசால்ட்டாக விட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் ஃபெங்கோட குரூப் சேர்ந்து ஹீரோயினோட அக்காவை டார்கெட் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்ககிட்டையும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தூக்கி போட்டு நீயும் என் ஹஸ்பண்ட் இன்னும் காண்டாக்டில் தான் இருக்கீங்கன்னு. உடனே சத்தியமாக நாங்கள் வந்து காண்டாக்டில் இல்லை, நாங்கள் எல்லாமே வந்துட்டு பேசிக்கிறதோட முடிச்சிட்டோம், ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆனப்போ அவர் எப்படி கோச்சிக்கிட்டாரோ அதுலேருந்தே நாங்கள் காண்டாக்டில் இல்லை, இந்த முறை தான் அவர் குழந்தைக்காக என்னை பார்க்கறதுக்காக வந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. இவங்க ரொம்ப பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரொம்ப டிகிரேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பேசிட்டு பிறகு அவங்கள வீட்டை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் வேறு ஏதாவது சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்கிறேன், ஆனால் இந்த வீடு என் பேரில் இருக்குது, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்ப மாட்டேன், எனக்கு போகிறதுக்கு வேறு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் வாய் பேசிகிட்டு இருந்தா கூட கூட பேசிட்டு தான் இருப்பேன், என்னோட வீட்டை நீ உரிமை கொண்டாடுறியா, அந்த அளவுக்கு வந்துட்டு எங்களுடைய அப்பா உனக்கு இடம் கொடுத்து வச்சிருக்காருல்ல, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில் எறிஞ்சோன்னா நீ வெளியில் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு மாடியில் ஏறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஹீரோனோட அக்காவும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அப்போ ஃபெங்க பிடிச்சிக்கிட்டு இங்கே இதெல்லாம் விட்டுடுங்க, என்னை வந்துட்டு இங்கே பேபி பிறக்கிற வரைக்குமாவது வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க ஃபெங்க அவளை பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. ஆக்சுவலாக வந்து இன்டென்ஷனோட பண்ணலை, ஆனாலும் அவள் தள்ளி விட்ட உடனே இவங்க கால் ஸ்லிப் ஆகி அப்படியே படியில் உருண்டு விழுகிறாங்க. இவங்க மற்றவங்களும் ஷாக்கில் பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பயங்கரமாக வந்துட்டு பிளட் லூஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வயிற்றை பிடிச்சிட்டு அவங்களும் அவங்க வழியில் அலறி துடிச்சிட்டு இருக்க. இவங்க 3 பேரும் அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபெங்கோ அழுதுகிட்டே நம்ம ஹீரோக்கு பலமுறை கால் பண்ணுறா. ரொம்ப நேரமாக ஹீரோ வந்துட்டு அவளோட கால் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கான். பிறகு அவனோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணி தான் ஹீரோ மூலமாக வந்துட்டு அவருக்கு பேசுகிறா. இந்த மாதிரி ஹீரோயினுடைய அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, படியிலேருந்து விழுந்துட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பதறிட்டே கேட்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றான். அவன் வந்த உடனே இங்கே ஃபெங்கோ வந்துட்டு அவனை பிடிச்சிட்டு கெஞ்சிரா. ஆக்சுவலாக என்னாச்சு அவங்களுக்கு, அவங்க உயிருக்கு ஆபத்து இல்லைல்ல, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அவங்கள பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோவும் அவங்களோட உயிருக்காக உனக்கு கவலை கிடையாது, எங்கே நீ ஜெயிலுக்கு போயிடுவியோன்னு சொல்லிட்டு உனக்கு பயமாக இருக்குல்ல, அதுக்காக தான் இவ்வளோ பதறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் தான், முதல்ல அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேட்டுக்கிட்டே இருக்க. ஹீரோவும் ரொம்ப வந்துட்டு அவங்களுக்காக கேர் பண்ணிக்கிற மாதிரிலாம் நடிக்காத அப்படி சொல்லிட்டு அவள் கையை விலக்கி விட்டுட்டு அவளை திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி அவங்களுக்கு சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, அவங்களோட உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் குழந்தை வந்து மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு இப்போ 4 மாதம் முடிஞ்சு போனதுனால அவங்கள ஐசியூவில் வச்சுட்டு மானிட்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோடைய அம்மா ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணாச்சு, அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, எப்படி இது மாதிரி நடந்திருக்கும், இந்த விஷயம் கேட்டால் ஹீரோயின் வந்துட்டு பாதிப்படைவாளே, என்னால் இதெல்லாம் கேட்டுகிட்டே வந்துட்டு தாங்கிக்க முடியல, அவங்க அக்கா கொண்டுனா ஹீரோயின் எப்படி தாங்கிப்பா, அவளுக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேர் பண்ணிட்டு ரொம்ப கவலையோடு இருக்க. நம்ம ஹீரோவும் இன்னும் அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு ஐசியூவில் இருக்கானா, அப்போ இன்னும் அவளோட உயிர் வந்துட்டு ஆபத்தில் தானே இருக்குன்னு அர்த்தம், அதனால தானே ஐசியூவில் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்கள பதறிக்கிட்டே இருக்க. ஹீரோட அப்பாவும் நான் இவளை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு உன் ஒய்ஃப் கிட்ட விஷயத்த சொல்லுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவகிட்ட எவ்வளோ பொறுமையாக பக்குவமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக அவகிட்ட எடுத்து சொல்கிறான். நீ எதுவும் வந்துட்டு பயந்துராத அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச ஆரம்பித்து அவகிட்ட வந்துட்டு ஒரு வழியாக அவங்க அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஆனால் அவங்க வந்து சேஃபாக தான் இருக்காங்க, அவங்களோட குழந்தை தான் வந்துட்டு இழந்துட்டாங்க அப்படின்னு. உடனே அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அழுதுகிட்டே எங்கள் அக்காவுக்கு 4 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாம் 4 மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு தான், அதனால தான் அவங்க இன்னும் ஐசியூவில் இருக்காங்க, இந்த மிஸ்கேரேஜ் வந்துட்டு பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோயினும் உடனே அவங்க அக்காவை பார்க்கணும்னு சொல்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு ஃபேமிலியாக எல்லாரும் கிளம்பி போகிறாங்க, ஆனால் விசிட்டர்ஸ் யாரும் அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டு
அடுத்த நாள் வர சொல்லிடுறாங்க. திரும்ப வீட்டுக்கு வந்தோடனே நம்ம ஹீரோயினும் ஹீரோ மூலமாக என்ன நடந்துச்சுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதாவது ஃபெங்கும் அவளோட குரூப்பும் அங்கே போயிருந்தப்போ தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயின் இப்போ ஹீரோ கிட்ட பயங்கரமாக வந்து கோவத்தில் காட்டுறா. அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் அவங்க அம்மாவையும் நான் சும்மா விட மாட்டேன், கோர்ட்டுக்கு இழுத்து என்ன பண்ணுறப்பாரு, எங்கள் அக்காவோட வாழ்க்கையை வந்து கெடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்க நம்ம ஹீரோவும் நான் உன்னை நீ என்ன பண்ணாலும் தடுக்க போகிறதில்ல, ஆனால் அவளை வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்ன உடனே எனக்கு நல்லா தெரியும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்களாம் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்கவங்க, எல்லாருக்கும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பே பண்ணியிருந்தாலும் வந்து தப்பு பண்ணல தானே நினைப்பீங்க, நீயும் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தானே, அவள் எது செஞ்சாலுமே வந்துட்டு சரின்னு தானே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் அவள் எப்படிப்பட்டவங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிட்டேன், அதனால் அவள் பண்ண தப்பு இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், இப்போ இந்த சமயத்தில் நீ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அது உனக்கும் சரி கிடையாது குழந்தைக்கும் சரி கிடையாது அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் எங்கள் அக்கா அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உனக்கு மேட்ரா தெரியாது, உனக்கு பேபி விஷயம் தான் பெருசாக போச்சு இல்லை, ஏன் எப்போ பாரு இவ்வளோ ஒரு சுயநலவாதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு திட்டுறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் எது சுயநலங்கிற உனக்காகவும் உன்னை குழந்தைக்காகவும் சொல்லிட்டு நான் பார்க்குறேன், அதுக்காக உங்கள் 2 பேரோட ஹெல்த்துக்காக நான் சொல்லிட்டு பார்க்குறது என்னோட சுயநலமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இது வந்து சுயநலம் இல்லாமல் வேற என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு திட்டிட்டு இருக்க, நான் எத்தனை தடவை தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது, நான் நிஜமாவே வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறேன், உன் மேலே ஃபீலிங்ஸோடு இருக்கேன், அதனால தான் உன்னை கேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோயினும் அவனை அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். எங்கும் அவங்க அம்மா கிட்ட பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கா. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு வேற யார் மூலமாக தெரிய வந்துட்டா பிரச்சனை பெருசாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளாவே பயந்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட முந்திரி கொட்ட மாதிரி விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு தப்பு நடந்து போயிடுச்சு, உங்களோட மிஸ்ட்ரஸ்க்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறா. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷாக்லேருந்து மீண்டுட்டு வந்து கேட்க, ஏன்னா நான் அம்மா அப்புறம் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக அங்கே போனோம், அப்போ தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு, நான் வேணும்னே பண்ணலப்பா, அது ஒரு ஆக்சிடென்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாவது தப்பு பண்ணிட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுகுவாள்ல, அதே மாதிரி இப்போ அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, என் மேலே தப்பு இல்லை, என்னை வெறுத்துறாதீங்க, இது நிஜமாவே வெறும் ஆக்சிடென்ட் தான், அவங்க கீழே விழுவாங்கன்னு எனக்கு தெரியாது நான் தள்ளுறப்ப, ஆனால் கீழே விழுந்ததும் அவள் தப்பு தான், நான் வந்து வேணும்னே வந்துட்டு தள்ளலை, என்னை பிடிச்சிருந்தா நான் கையை தான் விளக்கி விட்டேன், அதனால அவளாவே விழுந்துட்டா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்பாவை எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துறாரு. அதை கேட்டு அவள் பயந்துடுறா. ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறா. அவங்க அப்பா வந்து பார்க்குறாரு, அவங்க ஹீரோ ஃபேமிலி அனுப்புன மாதிரி தான் திருப்பி அனுப்பி விட்டுடுறாங்க ஐசியில் இருக்கிறதுனால. அடுத்த நாள் வந்துட்டு அவர் வேலையாக அங்கே போய் பார்க்குறாரு. அப்போ ஹீரோவுடைய அக்காவும் நீங்கள் எதுக்காக இங்கே வந்து இங்கே வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கு அவரோ நான் உன் மேலே வந்துட்டு கேரிங்காக இருக்கிறதுனால தான் வந்தேன், குழந்தை வந்துட்டு போயிருந்தா பரவாயில்ல, உனக்கு எதுவும் ஆகலைல்ல, அவங்களுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் நிறையா தப்பு பண்ணிட்டேன், என் குடும்பத்தாலேயும் என்னாலேயும் உனக்கு எவ்வளோ கஷ்டம், இதுக்கும் மேலே வந்துட்டு உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் நான் பார்த்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னை வந்துட்டு உன்னை பார்த்துக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடு அப்படின்ன உடனே அவங்களும் நீ வெளியில் போங்க, உங்கள் மூஞ்சில் முடிக்கக்கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்ன உடனே இவரும் வந்துட்டு சோகமாக வெளியில் வந்துடுறாரு. அப்போ தான் ஹீரோயினும் அங்கே கரெக்டாக வந்துட்டு அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக வர இவரை பார்த்தோன்னே பயங்கரமாக திட்டுறா. நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப குரூயலானவங்க, எல்லாரும் பிளான் போட்டு தான் எங்கள் அக்காவோட குழந்தைய இப்படி பண்ணிட்டீங்கல்ல, உங்களோட ஒய்ஃபும் உங்களோட பொண்ணும் இந்த மாதிரி பண்ணதுக்கு காரணமே நீங்கள் அவங்களுக்கு அவ்வளோ தூரம் இடம் கொடுத்தது தான், அவங்கள ஆரம்பத்திலே தட்டி வச்சுருந்தா இந்த மாதிரிலாம் அவங்க நடந்திருக்க மாட்டாங்க, எங்கள் அக்கா வந்துட்டு உயிருக்கு போராடுற ஒரு நிலமையில வந்துட்டா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா இங்கே அவங்க அக்கா வந்து பார்க்குறா. அப்போ கோவத்தோட அவங்க 3 பேர் சேர்ந்து தானே உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, அவங்களால தானே உனக்கு இப்படி மிஸ்கேரேஜ் ஆச்சு, அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், கோர்ட்டுக்கு இழுத்து என்ன பண்ணுறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க, நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவங்க என்னை தள்ளி விடலை, நானாவே தான் வந்துட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீ போய் சொல்கிற, நீ வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லான பர்சன், கண்டிப்பாக நீயாவே ஸ்லிப் ஆகி விழுறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, நீ என்ன லவ் பண்ணுறது உண்மையாக இருந்தால் இந்த விஷயத்தை வளர்த்துக்கிட்டே போகாத, தயவு செஞ்சு இதில் யாருக்குமே லாபம் இல்லாத மாதிரி வந்துட்டு எந்த ஒரு வேலையும் பண்ணாத, இதை விட்டு விலகி இருந்துருவோம், நம்மளுக்கும் நெகட்டிவிட்டி வேண்டாம், அவங்களும் நம்ம பக்கத்தில் வராமல் இருப்பாங்க, இதை நீ கேஸ் கொடுக்குறேன் செய்யறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ரிவெஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் அந்த ரிவெஞ்ச் கேம் வளர்ந்துக்கிட்டே தான் போகும், அதனால நீயும் சந்தோஷமாக இருக்க முடியாது, அவங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது, அதனால என் மேலே சத்தியமாக இதோட விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் அவங்க அக்காக்காகன்னு சொல்லிட்டு அப்போதைக்கு அவள் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்றா. நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. ஸோ இப்போ ஹீரோயின் எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கேட்க, ஹீரோவும் அவள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவளோட விருப்பமாக இருந்துட்டுருக்கு, ஆனால் அவளுடைய அக்கா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னோடனே ஃபெங்குக்கு வந்துட்டு ஒரே கொண்டாட்டமாக போயிடுது. அவ்வளோ உடனே அவங்க அக்கா சொல்கிறது தான் சரி, ஏன்னா அவங்களுக்கே தெரியுது எங்கள் மேலே தப்பு கிடையாது, அவங்களாவே தான் விழுந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே நம்ம ஹீரோக்கும் அப்படியே பகீருங்குது, இவன் எந்த அளவுக்கு வந்துட்டு கல்நெஞ்சு கரியாக இருக்காளின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் என்ன பேசுகிறான்னா, இந்த மாதிரி நான் எதுக்காக அவங்க அக்காவை குறை சொல்கிறேன்னா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, இது வெறும் ஆக்சிடென்ட் தான், அதுக்கு நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுலாம் உண்மை தான், இருந்தாலும் இந்த அளவுக்கு இது வளர்ந்துருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு மூல காரணமே அவங்க அக்கா தான், ஏன்னா அவங்க மட்டும் எங்கள் அப்பாவை ஆரம்பத்தில் செடியூஸ் பண்ணிட்டு எங்கள் அப்பாவுக்கு மிஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா இது எதுவுமே நடந்திருக்காது, இன்ஃபேக்ட் நீயும் நானும் கூட பிரிஞ்சிருக்க மாட்டோம், இது எல்லாமே அவங்க எங்கள் அப்பாவுக்கு மிஸ்ட்ரெஸ் ஆனதுனால தான் நடந்துச்சு, ஸோ எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பு
பொறுப்பெடுத்துக்கிறது ரொம்ப நல்லது தான், அதனால எங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எங்கள் மேலே கேஸ் கொடுக்காம இருக்கிறதே நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ நீ எதுவுமே தேவையில்லை தெரியாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்ன உடனே அதுக்கு அவ்வளோ எல்லாம் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்க, எங்கள் அப்பா வந்துட்டு அவங்க வீட்டை அவங்க பேருக்கு கொடுக்காம இருந்திருந்தா நாங்களும் அங்கே போயிருக்க மாட்டோம் அப்படின்னோடனே இந்த வீடு விஷயம் பற்றி உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு அவளோ எங்கள் அப்பாவே அவரோட வாயில தான் சொன்னார். ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் அவங்க அக்காவுக்கு நடந்தது ஆக்சிடென்ட்னாலும் எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக தான் இருந்துட்டுருக்கு, வேணா அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லு அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ வாயிடுச்சு போயிடுறான். அதே விஷயத்த ஹீரோயின் கிட்ட வந்து சொல்ல ஹீரோயினும் அவங்க அக்கா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அக்காவும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு எனக்கு அந்த படம்லாம் தேவையில்லை, அவங்களோடதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை, நம்மளால் நம்மளை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறவங்களோ நீ இந்த ரிவெஞ்சு இல்லை அவங்கள பற்றி யோசிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க எல்லாருமே அவனை லவ் பண்ணுறாங்க, அவங்கள மட்டும் நீ கேர் பண்ணிக்கோ, மற்றவங்களெல்லாம் பற்றி யோசிக்காது அப்படிங்கிற மாதிரி அவரோட அக்காவும் அவளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அக்கா ஹீரோயினுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்தோன்னே அப்படியே பிரேக் ஆகி அழுகுறாங்க. எனக்கு மட்டும் எதுக்காக இவ்வளோ கஷ்டம், எனக்கு வந்து லைஃப்பில் நான் ஆசைப்பட்டது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கணும்னு சொல்லிட்டு குழந்தைக்கு அப்பா தான் இல்லைன்னு பார்த்தா இப்போ குழந்தையும் இல்லாமல் போயிடுச்சு, நான் இனிமேல் எதுக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க இவங்களுமே வந்துட்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மோடுக்கு போயிட்டு அப்படியே இவளுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்துட்டு நம்ம ஹீரோனோட அக்காவுமே என்னால் இன்னும் வந்துட்டு காம் ஆக முடியல, நானும் ஒரு மனுஷி தானே, எவ்வளோ அடியே தான் நானும் தாங்குவேன், எனக்கும் வலிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரேக் ஆகி அழுதுட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க அக்காவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ஹீரோவோட வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் அவளை வேலையே செய்ய விடாமல் அவளுக்காக எல்லாத்தையும் பேக் பண்ணிலாம் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவளோட வார்ட்ரோபையே காலி பண்ணி தூக்கிட்டு வர ஹீரோவும் அங்கே போய் எத்தனை நாளாக இருக்க போகிறோம், மொத்தமாக வீடை காலி பண்ணிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா, நீங்கள் இல்லாமல் நான் எப்படி கம்ஃபர்டபுளாக இருப்பேன் அப்படின்னோடனே நான் இங்கேருந்து கிளம்பி போனால் தான் உனக்கு கொண்டாட்டமாக இருக்கும்ல, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட நல்லா கூத்தடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் தான் பல தடவை சொல்லிட்டல அவளுக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 3 நாளில் திரும்பி வந்துடுறியா, நான் வந்து கூப்பிட்டுக்கிட்டா அப்படின்னோடனே எங்கள் அக்காவுக்கு நான் தேவை, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டோன்னே ஹீரோ எனக்கும் தான் நீ தேவை அப்படிங்கிறான். உனக்கு நான் தேவை கிடையாது, உனக்கு குழந்தை தேவை, அதுக்காக தானே இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு உடனே நான் உனக்கு எவ்வளோ தடவை தான் சொல்கிறது, நான் நிஜமாவே வந்துட்டு குழந்தைக்காகவும் உனக்காகவும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து நம்ம ஹீரோக்கும் கால் வருது. ஸோ நம்ம ஹீரோனும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து கரெக்டான டயத்தில் கால் வந்துச்சு பார்த்தியா அப்படிங்கவும் நம்ம ஹீரோவோட காலை கட் பண்ணி விட்டுடுறான். ஸோ கால் கட் ஆகிடுச்சின்னு உடனே இந்த ஃப்ரெங்கும் வந்துட்டு அங்கே அவள் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. ஹீரோயினோட கால் எடுக்கவே இல்லை, நான் இப்போ என்ன பண்ணுவேன், அவன் என்னை வெறுக்கிறான் போல், எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லி பார்த்தோம், என்னை நம்ப மாட்டேங்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க அவளோட ஃப்ரெண்டோ இப்போ என்ன காலை தானே வந்துட்டு எடுக்காமல் போனால் ஏதாவது வேலையாக இருந்திருப்பா, இல்லை ஹீரோயின் பக்கத்தில் இருந்திருப்பா, திரும்ப போட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவள் ஒரு விஷயம் சொல்ல இவளும் வந்து ஆசையாக திரும்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணுறா. திரும்பவும் ஹீரோக்கு வந்து கால் அடித்த உடனே மொபைலே வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறான். உடனே இவளும் இப்போ பாரு மொபைலே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விட்டுட்டா, நான் என்ன பண்ணுறது, நம்பரை மாற்றிடுவானா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அழுது புலம்பிட்டு இருக்கா. ஹீரோவும் நம்ம ஹீரோயினை அவங்க அக்கா வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக நீ 3 நாளில் திரும்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டு என்னாலையும் நீ உன்னை பார்க்காம இருக்க முடியாது, நான் எப்போ பிக்கப் பண்ண வரட்டும், டேட் சொன்னேன்னா நானும் கரெக்டாக வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னால் எப்போ ஒரு மாதிரிலாம் சொல்ல முடியாது, எங்கள் அக்காவுக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஆகணும், அவள் வந்து திரும்ப ஸ்டேபிள் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சரி நான் டெய்லி உன்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா கிட்ட பேசுகிறான். ஹீரோயின் வந்துட்டு என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவகிட்ட உன்னோட காதலை எடுத்து சொன்னியா அப்படின்ன உடனே வளமுறை நான் வந்து சொல்கிறதுக்கு ஆனால் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, எனக்கு டைமிங்கை வந்துட்டு கரெக்டாக இல்லை அப்படிங்கிற உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே விருப்பம் வந்துருச்சு, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான ப்ரப்போசலாக இருந்தாலும் சரி, லவ் கன்ஃபெஷனாக இருந்தாலும் சரி, அது உண்மையான காதல் வந்துட்டு எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி அவங்கள கன்ஃபெஸ் பண்ண வைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறாரு. ஹீரோவும் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன தான் ஹீரோ வந்துட்டு தன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு தன்னை ஏமாத்திட்டு இருந்தாலும் அவனோட மனசு பூரா இப்போ பிரிஞ்சிருக்கிறதுனால ஹீரோ மேலே தான் இருந்துட்டு இருக்கு. ஹீரோக்கும் அதே மாதிரி தான் முடியாமல் சாப்பிட முடியாமலாம் ஹீரோயின் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அடுத்த நாள் பார்த்தோன்னா ஃபெங்கோடைய அப்பா ஹீரோயினோட அக்காவை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோயினும் எங்கள் அக்கா தான் உங்களை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்களே, எதுக்காக திரும்ப வந்துட்டு இருக்கீங்கன்னு உடனே அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கணும், நான் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், வேறு எதுவும் கிடையாது, தயவு செஞ்சு நான் அலோவ் பண்ணுன்னு சொல்கிறாரு. ஹீரோயினும் நீங்கள் வராமல் இருந்தாலோ இல்லை உங்களை பார்க்காம இருந்தாலும் தான் எங்கள் அக்கா வந்துட்டு அமைதியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதவை மூட்டுறதுக்காக போக அவங்களும் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கூட, நான் வந்து அப்பாலஜைஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கேட்டுட்ருக்கேன், உன் காலில் கூட விழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கேட்க அவர் ஜென்யூனாகவே வந்து மன்னிப்பு கேட்க விரும்புகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவளை அலோவ் பண்ணுறா. ஸோ அவங்க அக்காவும் வந்துட்டு இவரை பார்த்த உடனே குழந்தைய அபார்ட் பண்ணணும்னு ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க, ஸோ இப்போ குழந்தைய இல்லைன்னு உடனே உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும்ல, ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்ல, என்ன தான் உங்கள் ஒய்ஃபும் இல்லை உங்கள் பொண்ணோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டெல்லாம் இப்படி ஒரு இன்சிடென்ட்டை நடத்தி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தீங்க, ஆனால் நான் நடுவில் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்குள்ள விரிசல் வந்து பெருசாச்சு இல்லையா, அதனால் இப்போ வந்துட்டு நீங்கள் அதை ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு உங்கள் ஒய்ஃபோடையும் பொண்ணோடையும் புதுசாக ஒரு லைஃப்பை வந்துட்டு ஆரம்பிங்க அப்படின்ன உடனே அதுக்கு இவங்களும் இல்லை நீ வந்து உடனே நீயே குத்த சொல்லிக்க முடியாது,
எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் என்றைக்குமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு பாண்டிங்கோ இருந்ததே கிடையாது. கல்யாணத்துக்கு பிறகுலேருந்தே நாங்கள் 2 பேரும் இப்படி தான் இருந்திருக்கோம். அது நீ வந்ததுனால எதுவும் கெட்டு போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு மூலையில் அவங்கள காதலிச்சிருப்பீங்க, நேசிச்சிருந்துருப்பீங்க. ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் அது எல்லாமே உங்களுக்கு வெறுப்பாக வந்துட்டு அவங்க மேலே தோன்றதுக்காக ஆரம்பிச்சதில்ல. இனிமே நான் வந்துட்டு 2 பேருக்கும் நடுவில் வரமாட்டேன், அதனால் என்னை விட்டுடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த இந்த வீட்டையும் நான் திரும்ப உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். உங்கள் ஒய்ஃப் கிட்ட அதை நான் திருப்பி கொடுத்துட்டு தான் சொல்லிவிடுங்க. நான் வேறு இடம் வந்துட்டு தங்குறதுக்கு பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடு நான் உனக்குன்னு கொடுத்தது, தயவு செஞ்சு இந்த வீடை மட்டுமாவது எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்களும் மறுத்துடுறாங்க. அங்கேருந்து அவர் கிளம்புறப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து உங்கள் அக்கா வீடும் வேணும்னு சொல்கிறா, எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறான்னு உடனே ஹீரோயினும் என்கிட்டையும் வந்துட்டு வெளியில் வேறு இடம் பார்த்துக்கலான்னு தான் சொன்னாலே தவிர எங்கே போகிறா என்ன பிளானில் இருக்கான்னு எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ இதை கேட்டுட்டு அவரும் வருத்தத்தோடு அங்கேருந்து கிளம்பி போக நம்ம ஹீரோயினும் முறையாக நாள் ஆயிடுச்சு, அதனால் அவங்க அப்பாவுக்கு தன் மேலே கோவம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வரா. அவளும் பேச்சு கொடுத்துட்டே இருக்கா. இன்னும் எத்தனை நாள் தான் என் மேலே கோவமாக இருப்பீங்க, எல்லாமே ஆக்சிடென்ட்னு சொன்னல அப்படின்னு உடனே அவங்க அப்பாவும் நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்கிறாரு. அவளும் வந்துட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா, அங்கே நடந்தது எல்லாமே ஆக்சிடென்ட் தான், வேணா வந்துட்டு உங்கள் மிஸ்டர் ஸ்டே போய் கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அப்பா அவரோ பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டல, இடத்த காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதனால் அவளும் வந்துட்டு கோவத்தோடையும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டோடையும் வந்துட்டு கிளம்பி போயிடுறா. ஏன்னா அவங்க அப்பா எப்போவுமே இவளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார்ல, இந்த விஷயத்தில் வந்துட்டு அவரை மாற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவளும் அடுத்து ஹீரோவை கிளம்பி வரா. ஹீரோ கிட்ட வந்துட்டு எங்கள் அப்பா தான் என் மேலே கோவமாக இருக்காரு, நீயும் என் மேலே கோவப்படாத, எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நீ முன்னாடி மாதிரி என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, பழகவே மாட்டேங்கிற தெரியுமா அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் ஏன்னா எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். என்ன மாறி போயிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியல, எல்லாமே வந்துட்டு எப்பவும் போல தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெங் சொல்ல நம்ம ஹீரோவும் நீ நினைக்கிற மாதிரியோ இல்லை நான் வந்து உனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரியோ என்னால் என்னோட ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே அவளும் உன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அந்த ஒரு விஷயத்துக்காக தானே அப்படின்னு உடனே அது மட்டும் காரணம் கிடையாது, நீ என்கிட்ட பல பொய்கள் சொல்லியிருக்க, தேவையில்லாத வேலைகள் நிறைய வந்து செஞ்சு வச்சிருந்திருக்க, அதுக்கும் மேலே எனக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவளும் அவனை கட்டி பிடிச்சிட்டு எப்பவும் போல அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறான். இல்லை நீ போய் சொல்கிற, அவளுக்கு உனக்கு கண்டிப்பாக அவன் மேலே ஃபீலிங்ஸ் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ என்ன மட்டும் தான் லவ் பண்ணுற, தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லு, என்கிட்ட பொய்யா கூட வந்துட்டு அவளை காதலிக்கிறதா சொல்லாத அப்படின்னு தான் சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் நான் அவனுக்காக வந்துட்டு ஆரம்பத்தில் ஹோப் கொடுத்தது தான் நான் பண்ண ஒரு பெரிய தப்பு, ஸோ நான் ஆரம்பத்தில் நீ சொன்ன மாதிரியே நான் அவனோட பிரேக்கப் பண்ணியிருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காமல் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் லைஃப்பில் நான் வந்து ரொம்ப மோசமானவன் தான், நீ என்னை எதுக்காக வந்துட்டு இவ்வளோ மேலே வச்சு பார்க்குறேன்னு எனக்கு தெரியல, ஹீரோயின் கிட்ட கேளு, நான் எவ்வளோ மோசமானவங்கிறது அவளுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க அதுக்கு அவளும் நீ எவ்வளோ வேணாலும் மோசமானவனாக இருந்துக்கோ, நான் ஒன்றை மட்டும் தான் காதலிக்கிறேன், தயவு செஞ்சு என்னை பற்றி வந்து யோசிக்கிறத நிறுத்திட்டு உன்னோட லைஃப்பில் உன்னோட ஃப்யூச்சர்லன்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்ன உடனே கண்டிப்பாக வந்துட்டு ஹீரோயின் மேலே நீ வந்து இஷ்டப்பட்டிருக்கவே மாட்டேன்னு நம்ம ஹீரோவும் இல்லை நான் அவளை காதலிக்கிறேன், இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொன்னால் நீ ஹர்ட் ஆகணும்னு தெரியும், இருந்தாலும் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு உடனே கண்டிப்பாக என்னை ரிஜெக்ட் பண்ணதுக்கு நீ ரெக்ரெட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு அடுத்த ஒரு ஷாக் வருது அவங்க அக்கா மூலமாக. அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஆன்ட்டியை மாதிரியே துறவரம் போகிறேன் அப்படி சொல்கிறாங்க, எனக்கான நிம்மதி என்னை தேடி அடையணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும், என்னை தயவு செஞ்சு தடுக்காத அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்கிறான். ஹீரோ பார்த்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு எவ்வளோதான் பிடி கொடுக்காம பேசாமல் இருந்தால் கூட அவளை கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். டெய்லி அவகிட்ட சொன்ன மாதிரியே வந்துட்டு ஈவினிங்கில் ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே அவளை பார்க்கறதுக்காக வந்து அவளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் இதனால் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்து அவளுக்கு ஹீரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே உண்மைங்கிறது வந்து தெரிய வருது, இருந்தாலும் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் அவள் அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரி தன்னை ஏமாற்றிக்கிட்டு ஹீரோவையும் ஏமாற்றிட்டு இருக்கா. ஸோ ஹீரோ வந்துட்டு இவ கூட கேரிங்காக பேசிகிட்டு இருக்க சமயத்தில் தான் அங்கே ஹீரோயினுடைய அக்கா வராங்க. அவங்களுக்கு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்காமல் பேசிக்கிறதுலாம் பார்க்குறப்போ ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கு. இப்போயுமே நம்ம ஹீரோ கிட்ட அவங்க இந்த மாதிரி துறவரம் போகிற விஷயத்த சொல்லிட்டு என் தங்கச்சியை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இந்த சண்டே ஒன்று வந்து கூட்டிக்கிறேன் அப்படின்ன உடனே அவளும் நான் வரமாட்டேன்னு சொல்கிறா. நீ பேபிக்காக தானே வந்துட்டு என்னை கூப்பிட்டு போகலான்னு பார்க்குற அப்படின்னோடனே உனக்காகவும் சேர்த்து தான் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் எனக்கு நிஜமாவே வந்துட்டு புரியல தெரியுமா, நீ என்னை எவ்வளோ வெறுத்துக்கிட்டு இருந்த, எப்படி வந்துட்டு உன்னால் என்னை காதலிக்க முடிஞ்சுது, அதுவும் இத்தனோண்டு நாளில் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்க ஹீரோவும் நானும் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்மளோட கல்யாணம் வந்துட்டு லவ்னால நடக்கலை, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையும் லவ்னால இல்லை, ரொம்ப அடிச்சிட்டோம், ரொம்ப சண்டை போட்டோம், ஆனால் எந்த பாயிண்ட்லன்னு எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, ஆனால் உன் மேலே வந்திருக்கக்கூடிய காதல் வந்து உண்மையானது, நான் குழந்தைக்காக மட்டும் இதெல்லாம் பண்ணுறேன்னு நீ நம்பிட்டு இருக்கிறது தான் ஒரு மடத்தனம், நான் குழந்தைக்காக மட்டும் இதை பண்ணலை, உனக்காகவும் சேர்த்து தான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஹீரோயினும் உடனே அப்போ எதுக்காக என்ன டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொன்னேன், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் அதை நீ தானே கேட்டுட்டு இருந்த, நீ கேட்டனால தான் நான் சொன்னேன் அப்படின்னோடனே ஏன் அப்போ குழந்தை வந்துட்டு பெற்றுக்கிற வரைக்கும் மட்டும் நான் உனக்கு வேணும், அதுக்கப்புறம் நான் உனக்கு வேணாங்கிற முடிவில் தானே நீ சொன்னேன், ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது எப்படி காதல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் நான் சொல்கிறது கொஞ்சமாவது
காது கொடுத்து கேளு. நான் நிஜமாவே உங்ககிட்ட டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிட்டது நீ கேட்குறங்கிறதுக்காகத்தான், மற்றபடி எதுக்கும் கிடையாது. நான் எத்தனை எக்ஸ்கியூஸ் வேணாலும் கொடுத்துட்ருக்கலாம், ஆனால் நான் என்னுடைய காதல் வந்துட்டு உண்மையானது. நான் பலமுறை உங்ககிட்ட சொல்ல நினச்சி சொல்லாமல் இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதுக்கு பிறகு ஹீரோயின் வந்துட்டு அவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சுட்டு நம்ம ஹீரோவும் அவங்க அக்காவுக்கு அவளோட ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி டெய்லியுமே வந்துட்டு அப்டேட்ஸ் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஸோ இந்த விஷயத்த அவளுடைய அக்காவும் அவளோட ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. ஹீரோ வந்து இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறத பார்த்தா நிஜமாவே அவன்கிட்ட ஜென்யூனாக வந்துட்டு உங்ககிட்ட பழகிறதுக்காக ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறோம். அவன் குழந்தைக்காக மட்டும் ஆசைப்படல அப்படின்ற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க. அவளும் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறா. அப்போ தான் அவங்க அக்காவும் ஆக்சுவலாக நீ இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டா தான் நல்லது, நீ உன்னோட குடும்பத்துக்காக போகணும். அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே உன்னை எவ்வளோ நேசிக்கிறாங்க, எவ்வளோ தலையில் தூக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியும்ல, அப்படி ஒன்று கிடைக்கிறதுக்காக ஒரு பொண்ணு கொடுத்து வச்சுருக்கணும். அதெல்லாம் நீ வந்துட்டு தூக்கி வச்சு கொண்டாடணுமே தவிர அது எல்லாத்தையும் உனக்கு ஈஸியாக கிடைச்சிச்சுங்கிறதுக்காக மதிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்ல நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவை பிரிஞ்சு போகிறத நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருக்கா. இங்கே அவங்க அக்காவும் அடுத்த நாள் பார்த்தோன்னா ஃபெங்கோடைய அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போது நான் வந்து ஒரு முடிவுக்கு பண்ணிட்டேன், இந்த மாதிரி துறவரம் வந்துட்டு நான் இறங்க போகிறேன், உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிடுங்க, நான் நடுவில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஷாக்கோட அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இவங்க காலை வச்சு கேட்டு இருக்கக்கூடிய ஃபெங்கோடைய அம்மாவும் எங்கே போகிறீங்க உங்கள் மிஸ்ட்ரஸை பார்க்கறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் அவகிட்ட இருந்த கால் வந்துச்சு, அவளை தான் பார்க்க போகிறேன், அவள் இந்த மாதிரி துறவரம் போகிறாளாம் அப்படின்னு உடனே சத்தியமாக அதை நம்ப மாட்டேன், நீங்கள் 2 பேரும் காண்டாக்டில் இல்லைன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி போய் சொல்லிட்டு இருந்தீங்க, இத்தனை நாள் காண்டாக்டில் இருந்திருக்கனால தானே இப்படி அவள் ஃபோன் பண்ண உடனே ஓடுறீங்க அப்படின்லாம் சொன்ன உடனே நீ என்ன நம்பணுமோ அதை நம்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட ஃபெங்கோட அம்மாக்கும் செமையாக வந்துட்டு கோவம் வருது ஹீரோனோட அக்கா மேலே. அவங்க ஏதோ வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு இவங்க நினச்சிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோவும் அவங்க ஹீரோயினோடைய அக்கா வந்துட்டு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கான். ஹீரோயினுமே வந்துட்டு நான் உன்னை விட்டு பிரிஞ்சு இருந்ததே கிடையாது, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டுருக்கு, ஆனாலும் நீ எதுக்காக இதை பண்ணுறங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது, உன்னோட மன நிம்மதிக்காக தான்றதுனால நான் உன்னை கம்பல் பண்ணாமல் விட்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. அப்போ அவங்க அக்காவுமே நான் வந்துட்டு எப்போ எனக்கு வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகுதுன்னு தோணுதோ, எப்போ நான் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு முடிவு கிடைச்சிதுன்னு தோணுதோ அந்த சமயத்தில் திரும்ப வந்துட்டு பழைய வாழ்க்கைக்கு மீண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை கேரிங்காக அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அந்த சமயத்தில் தான் இங்கே ஃபெங்கோடைய அப்பா அடுத்தது வராரு. ஸோ அப்போ அவர் வந்த உடனே இவங்களும் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சரியான முறையில் வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு அமைதியான வாழ்க்கை தான் தேவை, என்னோட அடிப்பட்ட மனசுக்கு இப்போ அது ஒன்று தான் தேவை, அதனால தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துட்டு அந்த லைஃப்க்கு போயிடலான் இருக்கிறேன். அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணமே நான் அவங்கக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்கணுங்கிறதுக்காகத்தான். நீங்களும் உங்கள் ஒய்ஃபோட அட்லீஸ்ட் வந்துட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணுறதுக்காகவாது முயற்சி பண்ணுவீங்கன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்துட்டு அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கல, அவங்கக்கிட்ட அஃபெக்ஷனை காட்டலை, அதனால தான் அவங்க இவ்வளோ ரூடாகவும் இவ்வளோ கோல்டான பர்சனாகவும் மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னோட மனசு சொல்லுது, அதனால் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்த உடனே வேலைக்காரங்க ஹீரோடைய அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த வீட்டில் யார் தான் பையன் எனக்கு தெரியல, சொந்த பிள்ளையை விட்டுட்டு எல்லாரும் மற்றவளத்தை கொண்டாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டீசிங்காலாம் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய அப்பா அம்மா கிட்டேயும் இந்த மாதிரி அவங்க அக்கா வந்துட்டு துறவரம் போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோடைய அம்மாவுமே இதெல்லாம் இந்த ஆம்பளைங்களால தான் வருது, அவனுங்களை நம்பி இருக்கிறனால தான் நம்ம லைஃபே வந்துட்டு இப்படி ஸ்பாயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசாமல் நீயும் நானும் சேர்ந்து கூட வந்துட்டு உங்கள் அக்காவோட துறவரம் போயிடலாமே அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோடைய அப்பாவும் தடுத்து நிறுத்துறாங்க. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, எப்படி கூட்டிகிட்டு போவ அப்படின்னு ஹீரோடைய அப்பாவும் கேட்க, சரி பரவாயில்ல குழந்தைய பெற்றதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் போயிடுறோம் அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் நீங்கள் போகணுன்னா தனியாக கிளம்பி போங்க, எதுக்காக என் பொண்டாட்டியை வந்துட்டு கூப்பிட்டு இருக்கீங்க, அவளை நானே இவ்வளோ நாளுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணி இப்போ தான் வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவளோட நான் பெரிய ஃபியூச்சர் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், அவளை கொண்டு போய் இப்போ கோயிலில் உட்கார வைக்க வரேன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோடைய அம்மாவும் சரி இப்போதைக்கு நான் அவளை கூட்டிகிட்டு போகல, ஆனால் நான் அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்துட்டுருப்பேன், எப்போயாவது ஒரு நாள் ஏதாவது பிரச்சனை வருது இல்லை அந்த ஃபெங்கால பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் ஹீரோனும் நானும் அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோவும் எனக்கும் ஃபெங்குக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, நான் எல்லாத்தையுமே க்ளீனாக பிரேக் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்குமே புதுசாக ஒரு நியூஸாக இருந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவுமே இப்போ தான் என் பையன் வந்துட்டு உருப்படியான ஒரு காரியம் பண்ணியிருக்கான்னு சொல்கிற அளவுக்கு நடந்திருக்க, இது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, இல்லைனா ஹீரோயினும் நானும் கோயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயின் தனியாக வந்ததுக்கப்புறமா அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு நம்மளாம் வந்துட்டு மாத கணக்காக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு வெறுத்துக்கிட்டுலாம் இருக்கோம்ல, ஒரு சேஞ்சுக்கு நம்ம சண்டை போகிறதுலாம் நிறுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படியே நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் அடிக்கிறதுக்காக கையவங்க, ஹீரோவும் சரி பரவாயில்ல நான் உங்ககிட்ட தோற்று போயிட்டேன்னு வச்சுக்கோ, தயவு செஞ்சு வந்துட்டு நம்ம 2 பேரும் வந்து அடிச்சுக்காம இருக்கலாமா அப்படின்னு உடனே அதுக்குள்ளே தோத்துட்டு தான் ஒத்துக்கிட்டேன், எப்போ பாரு வந்துட்டு நான் உனக்கு கீழே இருக்கிறவ என்கிட்ட தூக்க மாட்டேன் அப்படிலாம் ஈகோவாக நடந்துப்பா அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் நான் தோற்று போகிறது உங்ககிட்ட நான் தாராளமாக வந்துட்டு தோக்கிறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்கேன், ஒரு முறை இல்லை 100 முறை 1000 முறை எத்தனை முறைனாலும் உங்ககிட்ட நான் தோக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுமே நிஜமாவே வந்துட்டு பேபிக்காக்கு மட்டும் நீ கேர் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சத்தியமாக கிடையாது, எனக்கு நீயும் பேபி 2 பேருமே தான் எனக்கு வேணும், என்னோட காதலை நான் எப்போ ரியலைஸ் பண்ணேன்னு தெரில, ஆனால் நான் ரியலைஸ் பண்ணப்பவே ரொம்ப ஆழமாக விழுந்துட்டேன்,
இருக்கேன், என்னால் லைஃப்பில் வந்துட்டு உன்னை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு அவனோட கன்ஃபெஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அப்படியே கிஸ் பண்ண நம்ம ஹீரோயினும் அதே காதலோட அவனை பார்த்துட்டு இருக்கா. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் மேக் அவுட்லாம் பண்ணிட்டு செம்மையாக வந்துட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு பிறகு நம்ம ஹீரோயினும் ஆஃபீஸில் ஒர்க் ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த சமயத்தில் அங்கிள் கிட்ட வந்துட்டு நான் உங்களை எதிராக வந்து எவிடன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டேன், நீங்கள் கேம்லிங்கில் தான் பணம் எல்லாத்தையும் வந்துட்டு மோசடி பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு தெரிய வந்துடுச்சு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ஸ்மக்லிங் வேலையும் பண்ணியிருக்கீங்கிறதும் தெரிய வந்துடுச்சு. ஸோ பணத்தை பணமாகவே வச்சுக்கிட்டா உங்களுக்கு லாபம் கிடைக்காது, கேம்லிங்கில் தொக்க உங்களுக்கு பணம் வேணுமேங்கிறதுக்காக நீங்கள் நிறைய பொருட்கள் வாங்கி அது எல்லாத்தையும் கடத்தல் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கீங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு என்கிட்ட ப்ரூஃபோடு இருக்குது. இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் ஹீரோவோட அப்பா கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நானாக சொன்னேன்னா அதோட விளைவுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஹீரோவோட அங்கிளுங்கிறதுனால நான் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் வாயாலே உங்கள் தப்பை உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அப்படி உங்களால் சொல்ல முடியலன்னா என்னோட மாமனார்கிட்ட நானே எல்லா விஷயத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதெல்லாம் கேட்டுட்டு அங்கிளும் ஹீரோவோடைய அப்பா கிட்ட வந்து அவர் பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஸோ ஹீரோவோட அப்பாவும் கம்பெனியை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு நீ பணத்தெல்லாம் வந்துட்டு களவாடி இருக்கனா, எவ்வளோ பெரிய தப்பு அது, நீ என் தம்பிங்கிறதுனால என்னால் உன்னை மன்னிக்க முடியும், எடுத்த பணத்தெல்லாம் நான் திருப்பி கேட்க போகிறதில்ல, ஆனால் கம்பெனிக்கும் இனிமேல் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இந்த விஷயத்தை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு உடனே அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணது வந்துட்டு நான் மன்னிச்சிருக்கலாம், ஆனால் கம்பெனியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸும் இல்லை சட்டமும் மன்னிக்கணுங்கிறது வந்துட்டு அவசியம் கிடையாது, சட்டத்துக்கு புறம்பாக தான் நீ நிறைய வேலைகள் செஞ்சுருக்க, அதுக்காக சட்டப்படி உனக்கு தண்டனை கிடைச்சி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு அங்கிள் ஷாக்காக கரெக்டாக அங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் ஸ்மக்லிங் அப்புறம் வந்து இல்லீகல் கேம்பிளிங்லலாம் ஈடுபட்டதுனால. அப்போ அங்கிளோ கோவத்தோட அவரோட அண்ணனை பார்த்து இதெல்லாம் வந்துட்டு ஓபேல தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஹீரோடைய அப்பாவும் சட்டப்படி தண்டனை கிடைச்சாதான் உனக்கு வந்துட்டு திரும்ப அந்த தப்பை பண்ணணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. போலீஸும் அவர் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கே ஹீரோயின் கிட்ட ஹீரோ பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அங்கிளை பற்றி பேச ஆரம்பித்தோடனே நம்ம ஹீரோயினும் நீ தானே நம்பலை அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹீரோவும் ஆக்சுவலாக அவனை நம்பலன்னு கிடையாது, எங்கள் அங்கிள் வந்து ஏற்கனவே கம்பெனி பண்ணிட்டெல்லாம் கொஞ்சம் கையில் வாடிட்டு இருக்காருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அது ஸ்மக்லிங் கேம்பிளிங் இந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ என்னதானாலும் அவர் என்னோட சொந்த அங்கிள் ஆச்சே, அதனால நான் தான் வந்து கண்டுக்காத மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு தான் உறவு வந்து கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் பண்ணுறது எல்லாத்துக்கும் விட்டுட்டு இருந்தேன், இந்த அளவுக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா நானே கூப்பிட்டு அவர்கிட்ட பேசியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதுக்கு பிறகு இவங்க 2 பேருக்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சரியான உடனே நம்ம ஹீரோயினை கிட்ட ரொம்பவே லவ்லி டுவ்லியாலாம் பேச ஆரம்பிக்க அங்கே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஃபெங்கோ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிட்டு ஹீரோக்கு கால் பண்ண எடுக்கலை, அதனால அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கொடுக்குறியா அப்படின்ன உடனே நம்ம ஹீரோயினும் கொடுக்குறா. அப்போ ஹீரோவும் ஃபெங் கிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவளும் நீ எப்படி இருக்க, நான் உன்னை பார்க்கறதுக்காகவே நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் வந்துட்டு என்னால் உன்னை பார்க்க முடியல, கடைசியாக நம்ம பேசினதுக்கு பிறகு நம்மளுக்கு பேசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நீ நினச்சிருப்பல்ல அப்படின்னா சொல்லிட்டு அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவனும் வந்து ஃபோன் பேசிகிட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு ஃபோன் காலை கட் பண்ண உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து ஆக்சுவலாக அவன் நம்ம 2 பேரும் எப்படி இருக்கோம் என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு சும்மா தான் ஃபோன் பண்ணால், ஆஃபீஸ் வேலையாக கொஞ்சம் பேசினா, மற்றபடி எதுவும் கிடையாது அப்படிங்கவும் நம்ம ஹீரோயினும் இப்போ எதுக்காக பயப்படுறேன், நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலையே அப்படிங்கிறா. நீ எதுவும் கேட்கல தான் இருந்தாலும் நானே சொல்லணும்ல, அவங்க மெயினாக வந்துட்டு உங்கள் அக்கா எந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி துறவாரம் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அப்படின்னோடனே சொல்லிட்டியா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கேட்க, சத்தியமாக சொல்ல அப்படின்னோடனே நீ சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோனு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க அக்காவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஆன்டி மாதிரியே மொட்டை போட்டு கோயில் வந்து அவங்க அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களும் அந்த துறவரத்துக்கான நாள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அப்போ ஹீரோயினும் அவளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிட்டு அவங்க அக்காக்காக அவங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு கொடுக்குறாங்க. அவங்க அக்காவும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு வேணும், எப்போ அடிச்சிட்டேலாம் இருக்காதிங்க, மேரேஜ் லைஃப்பில் விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிவிட்டு நான் எப்போ என் மனசு அமைதியாகுதோ அதுக்கு பிறகு நம்மளுடைய நார்மல் வாழ்க்கைக்கு நான் திரும்பி வரேன், அது வரைக்கும் நீங்கள் வந்து என்னை பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்க வாங்க, இல்லை நான் உங்களை பார்க்கணும்னு நினச்சாலும் பார்க்க வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாரும் கிளம்பி போன பிறகு ஃபெங்கோடைய அப்பா அங்கே வராரு. ஸோ அவரும் வந்துட்டு இவங்க அக்காவை கோயிலாக எல்லா இடத்துலையும் தேடி சுற்றிட்டு அவங்களை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா தூரத்துலேருந்தே அவங்கள மறைஞ்சிருந்து பார்த்துட்டு அவரோட காதலோட அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்கே பார்த்தோன்னா அங்கே ஃபெங்கோடைய குரூப் வந்து இவங்க அக்கா வந்து நிஜமாவே துறவரம் போந்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதே கோயிலுக்கு வராங்க. வர சமயத்தில் அங்கே ஹீரோனோட ஆன்ட்டியை பார்க்குறாங்க. இங்கே ஹீரோனோட அக்காவை பார்க்கணுன்னு சொல்ல அதுக்கு அவங்க ஆன்ட்டியோ இங்கே துறவியாக வரக்கூடியவங்க எல்லாத்தையுமே துறந்துட்டு தான் வராங்க, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட லைஃப் நல்லாவே இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கரமாக அட்வைஸ் எல்லாம் கொடுக்க இவங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்குறதுக்கு இவங்க பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் அந்த மாதிரிலாம் காட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவளோட ப்ரெக்னென்சியை ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இல்லை ஒரு பெண் குழந்தை, அடுத்த சில வருஷம் கழிச்சு இன்னொரு பையன் குழந்தை அப்படின்னு சொல்லி பெற்றுட்டு ஹாப்பியாக
இருந்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோடைய அப்பா அம்மாவும் இவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ட்ராமா இதோட முடியுது. ஆக்சுவலாக வந்து இந்த முடிவு டக்குன்னு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.